Hey hello friends, welcome to PyApp Studio. நாம இந்த வீடியோல நான் பார்க்க போறோம்னாக்கா travel insurance or home design மற்றும் travel insurance vehicle list or design பத்தி பார்க்க போறோம். plus implementation as well, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் வந்து சிம்பிளா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட் 3 பட்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணும்போதும் அது டிஃப்ரெண்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இப்போதைக்கு நம்ம எந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிறோம்னாக்கா வெஹிக்கல் லிஸ்ட்டுக்கு. வெஹிக்கல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் லிஸ்ட் பேஜில் ஒரு லிஸ்ட் வியூ இருக்கும். அந்த லிஸ்ட் வியூக்குள்ளே நம்ம வந்து வெஹிக்கிள்ஸோட இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பர்ச்சேஸ், அதாவது இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். மேலே வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனை வச்சு நீங்கள் வெஹிக்கிள்ஸை சர்ச் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி தான் சிம்பிள் பேஜஸை இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அது எப்படி டிசைன் பண்ணணும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் பூபாலன் முனுசாமி. ஓகே, ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து இதில் இருக்கிற ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புது மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் பண்ணிருக்கேன். என்னுடைய மாடலோட பேர் வந்து பை லைப்ரரி. இது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைலில் போய்ட்டு நியூ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து Untitled லைப்ரரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னாக்கா ஒரு புது மாடல் கிரியேட் ஆகிடும். அதாவது இது ஒரு லைப்ரரி மாடல். இதுக்குள்ளே வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் என்னன்னாக்கா ஸ்லைடரை வந்து நான் எத்தனை ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபர்தராக நான் ஸ்லைடு யூஸ் பண்ணேன். அதனால் இங்கே மூவ் பண்ணிவிட்டேன். அதுபோல் பேஸ் ஆக்டிவிட்டி லைக் ப்ரோக்ரஸ், ஃப்ராக்மெண்ட், அதை சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நான் காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை லைப்ரரிக்குள்ளே போட்டு இந்த லைப்ரரியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெயின் ஆப் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னாக்கா இந்த ஆப்போட build.gradle போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் பை லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெஃபரன்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா இதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். நாளைக்கு வேறு எதனா ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த லைப்ரரி தூக்கி அங்கே போட்டுட்டு நீங்கள் ஃபர்தராக ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு அட்வான்டேஜ், ரீயூசபிள் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னாக்கா வியூ பைண்டிங் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். வியூ பைண்டிங் எதுக்கு அப்படின்னாக்கா யூஸ்வலாக நம்ம ஃப்ராக்மெண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது இன்ஃப்ளேட் போட்டு இந்த ஃப்ராக்மெண்ட் _home சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக வந்து கூகுள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ஃபார்மேட் என்னன்னாக்கா வியூ பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பைண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டோட வியூக்கும் அந்த ஃப்ராக்மெண்ட்டோட நேமு கடைசியில் வந்து பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணி அந்த பைண்டிங் இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே செட் கண்டென்ட் வியூன்னு சொல்லுவீங்களா அங்கே இதனோட binding.rootன்னு போட்டிங்கனாக்கா இந்த வியூவை இங்கே கிரியேட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செட் பண்ணிப்போம், செட் கண்டென்ட் வியூன்னு சொல்லிட்டு r.layout.activity_main அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக this is a new way of setting the views. ஓகேவா, ஸோ கீப் இன் மைண்ட். இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி நான் இங்கே இது பண்ணோம்னா ஃபைன் வியூ பை ஐடின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் பைண்டிங்னு வச்சுட்டு அதனுடைய ஐடியை வந்து டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலில் ஆட் டெஸ்டினேஷன் சேஞ்ச் லிசன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ராக்மெண்ட் இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீபோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதிருக்கு நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் கீபோர்டு பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டோட ஹோமுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஃப்ராக்மெண்ட் ஹோம் நான் எப்படி டிசைன் பண்ணிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து லேஅவுட்டுக்குள்ளே வந்து டேட்டா வேரியபிள் நான் பண்ணிருக்கேனாக்கா யூஸர் எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து லாகின் பண்ணவனே இங்கே வருவாங்கல்ல. ஸோ லாகின் பண்ணுற யூஸரோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் வெல்கம். அதில் என்ன பண்ணியிருக்கேனாக்கா அந்த வெல்கம் மெசேஜ் ப்ளஸ் ஃபுல் நேம்னாக்கா யார் யூஸர் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் வந்து கம்பைன் பண்ணி இதுக்குள்ளே வந்துடும். இங்கே போனீங்கன்னாக்கா இங்கே நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து கேப்டலைஸ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் நேம் எடுத்து கேப்டலைஸ் பண்ணியிருக்கேன் வித் ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்ட் டெக்ஸ்ட்டு அதெல்லாம் சொல்லலாம். we can help you today அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 பட்டன்ஸ் 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஐ எம் இன்ஷூர்ட் பட் ஐ வாண்ட் டு ஹேவ் அ பெட்டர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, தட்ஸ் ஃபைன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் ஒன்று மாற்றிடுவேன், நெவர் மைண்ட் அபவுட் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் லீவிங் வித் another பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே எழுதியிருக்கேனாக்கா இந்த யூஐ அண்ட் பேக்கேஜுக்குள்ளே ஓம்குள்ளே ஓம் ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இங்கேயும் நான் பைண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ராக்மெண்ட் ஓம் பைண்டிங் சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டோட நேம் வந்து ஃப்ராக்மெண்ட் ஓம், ரைட்? அப்போ ஃப்ராக்மெண்ட் ஓம் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி அந்த பைண்டிங்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பைண்டிங்குள்ளே வந்து யூசர் என்ற பைண்டிங் வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அந்த பைண்டிங் வேரியபிள்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறோன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் இது வந்து சிங்கிள்டனுக்குள்ளே கரண்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த யூசர் செட் பண்ணுறாங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ லாகின் வியூ மாடலில் ஒன்ஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சிங்களா,
இந்த கரண்ட் யூஸராக இந்த ஸ்பெசிஃபிக் யூஸர் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த யூஸர் இங்கே செட் ஆகிடும். செட் ஆகிட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் அந்த யூஸர் வந்து ஆக்சஸ் பண்ணி இந்த பைண்டிங் யூஸருக்குள்ளே பாஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பட்டன்ஸை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ பட்டன் பெட்டர் எடுத்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஆக்ஷன் ஹோம்லேருந்து வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ மீன் ஷூர் பட் ஐ வாண்ட் டு ஹேவ் அ பெட்டர் ரேட் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணால் வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இப்போதைக்கு கோடு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன இப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் ஃபார் ஹோம் ஃப்ராக்மெண்ட். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி பார்த்துலாம். வெஹிக்கிள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைன் பற்றி பார்த்துலாம். வெஹிக்கிள் லிஸ்ட்டோட ஃப்ராக்மெண்ட் வந்து எங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கேனாக்கா வெஹிக்கிள் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள ஹேண்டில் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள் லிஸ்ட்டோட டிசைன் வந்து ஃப்ராக்மெண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். லைக் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ள ரீசைக்ளர் வியூ சிம்பிள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன். இது கிளிக் பண்ணாக்கா வந்து வெஹிக்கிளை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா வரும். ஸோ அதை வந்து நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ வீல் டாக் அபவுட் ஒன்லி த ரீசைக்ளர் வியூ ஃபார் நவ். ஸோ உங்களுக்கு தெரியும் ரீசைக்ளர் வியூக்குள்ளே ஒவ்வொரு ரோவும் நம்ம இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணோம். வியூ ஹோல்டர் வச்சு கரெக்டாக அந்த ரோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு வந்து ஐட்டம் வெஹிக்கிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ எடுத்து அந்த வியூ வந்து இண்டிவிஜுவல் வியூவை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கார்ட் வியூ வச்சுட்டு கார்ட் வியூக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ளே லெஃப்ட்ல இமேஜ் அப்புறம் வந்து 2 டெக்ஸ்ட் 1 by 1 வச்சு இந்த ஐட்டம் வெஹிக்கிள் ரோ வந்து டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரீசைக்ளர் வியூக்கு வந்து எப்படி டேட்டா அட்டாச் பண்ணது அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். வெஹிக்கிள் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே போங்க. ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நம்ம இங்கே வியூ பைண்டிங் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வியூ பைண்டிங் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இதோட ஃப்ராக்மெண்ட்டோட நேம்னா ஃப்ராக்மெண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட். ஸோ ஃப்ராக்மெண்ட் வெஹிக்கிள் லிஸ்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அது கேட் மூலமாக இது வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிறோம். ரேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் எப்படி வந்து ரீசைக்ளர் வியூக்கு டேட்டா அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பைண்டிங் அதே போல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். வெஹிக்கிள் பேஜ் லிஸ்ட் அடாப்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளிக் ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட் இருக்கிறாங்க ஒவ்வொரு ரோ கிளிக் பண்ணும்போதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு வந்து அந்த கிளிக் ஈவெண்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வியூ மாடலும் இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வியூ பைண்டிங் கான்செப்ட் மூலமாக அந்த பைண்டிங் எடுத்து அதோட ரூட் அதாவது வியூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து நியூ ஆஃப் டூயிங் தட் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெனுக்குள்ளே வந்து ஒரு ஆப் சர்ச் பார் வச்சுருக்கேன். அந்த சர்ச் பார் சேஞ்ச் பண்ணும்போது சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். சர்ச்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்கா ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த லேட்டஸ்ட் டேட்டா வந்து அடாப்டர் மூலமாக சப்மிட் டேட்டா அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேட்டஸ்ட் டேட்டாவை இங்கே சப்மிட் பண்ணிச்சுனாக்கா இந்த வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆன் கிரியேட் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூலமாக எடுத்து அந்த சைக்கிள் லிஸ்ட் எடுத்து அடாப்டர் வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல லேசி மூலமாக கிரியேட் பண்ண ஒரு அடாப்டர் வந்து இங்கே செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் மேனேஜர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சர்ச்சில் போட்டு நல்லுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இனிஷியலாக வந்து கொரி எதுவுமே கிடையாது இல்லை, நல் வச்சு தான் நான் சர்ச் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆகணும், எல்லா டேட்டாவும் இங்கே வந்து பைண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஆன் டிஸ்பிளேல வந்து அந்த பைண்டிங் வந்து நல்லா ஆக்கிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கறது வந்து டிபிக்கல் ரீசைக்ளர் மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் ரீசைக்ளர் வியூ இது வந்து பேஜினேஷன் என்ற கான்செப்டும் ஒர்க் ஆகுது. ஸோ when we talk about the pagination we'll have to talk about this one பேஜிங் 3 லைப்ரரி. இது அகெயின் ஜெட்பேக் லைப்ரரி. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து 3 கான்செப்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரெபாசிட்டரி இருக்கும், வியூ மாடல் இருக்கும், யூஐ இருக்கும். கரெக்டாக. ஸோ ரெபாசிட்டரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டேட்டா பேஸ் நீங்கள் ஃபெச் பண்ணும்போது அதை ஃபெச் பண்ணுற டேட்டாவை வந்து பேஜ் சோர்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் நீங்கள் அவுட்புட்டை தரணும். அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை மட்டும் தான் அங்கேருந்து ஃபெச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அது பேஜுக்குள்ளே கொடுத்துட்டு அதை ஃப்ளோவபிள் டேட்டாவாக இங்கே கன்வெர்ட் பண்ணி அனுப்புவோம். ஃப்ளோவபிள் டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து இட் கேன் பி அப்சர்வபிள். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஐ கூட பைண்ட் பண்ணும்போது டிபிக்கல் டேட்டா அடாப்டர் ரீசைக்ளர் அடாப்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணாக்கா பேஜிங் டேட்டா அடாப்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் மூலமாக இன்ஹெரிட் பண்ணி நீங்கள் அந்த அடாப்டர் எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கோட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வியூ மாடல் டிஸ்கஸ் பண்ணுவோம். வியூவில் வந்து நான் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ எழுதியிருக்கேன். அதில் வந்து வி நம்பர், இயர், மேக், மாடல், இன்ஜின் நம்பர், ஜிப் கோடு, ஓனர் ஸ்டேட்டஸ், யூசேஜ் அண்ட் ஆனுவல் மைலேஜ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெஹிக்கிள்குள்ளே போட்டு வெஹிக்கிளுக்குன்னு ஒரு டிஓ எழுதியிருக்கேன். அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுனாக்கா ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கெட் ஆல் வெஹிக்கிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரி இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணணும்னா செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் வெஹிக்கிள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு இந்த கொரியை வச்சு அதை ஃபில்டர் பண்ணோம். கொரி வந்து எதுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா மேக்குக்கும் இயருக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு பாயிண்ட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். பட் இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வந்து லிஸ்ட்டுன்னு இருக்கும். கரெக்டாக. ஸோ லிஸ்ட்டுன்னு இருக்கும், இல்லை யூஸ்ன்னு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேஜிங் சோர்ஸ்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல நம்மளுக்கு வந்து பேஜிங் சோர்ஸை தான் இந்த ரெபாசிட்டரி வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து டிஓ வந்து நம்ம பேஜிங் சோர்ஸை ரிட்டர்ன் பண்ண உடனே
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா அந்த வியூ மாடலில் போயிட்டு பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னாக்கா அது போல் பேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகேஷனில் பேஜிங் கான்ஃபிகேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், பேஜ் சைஸ் வந்து 10. இது வந்து ப்ரீ பேஜ் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே ஃபெச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் 10. நெக்ஸ்ட் வந்து ப்ளேஸ் ஹோல்டர் எனேபிள் ட்ரூன்னு சொல்லிட்டு அப்போ இனிஷியலாக எவ்வளோ லோட் பண்ணணும், லோடிங் சைஸ் வந்து 10 × 3 டைம்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இது கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து பேஜிங் சோர்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனோட சோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த சோர்ஸ் நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணோம். இங்கே கிரியேட் பண்ணியிருந்தோம்ல இந்த சோர்ஸை நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணுறோம். பாயிண்ட் பண்ணோடனே இது வந்து அது இந்த பேஜ் என்ன பண்ணோம்னாக்கா இது இங்கே வந்து ஃபெச் பண்ணி ஒரு ஃப்ளோவபிள் டேட்டாவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வியூ மாடலுக்குள்ளே இருக்கும். இந்த வியூ மாடலோட அவுட்புட் வந்து ஃப்ளோவபிள் பேஜிங் டேட்டா. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து இது டன். நெக்ஸ்ட் வந்து பேஜிங் அடாப்டர் நம்ம பண்ணல. பேஜிங் அடாப்டர் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். பேஜிங் அடாப்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பேஜிங் டேட்டா அடாப்டர் அப்படின்ற கிளாஸ் நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த பேஜிங் டேட்டா அடாப்டர் வந்து அகைன் இது வந்து சப் கிளாஸ் ஆஃப் RecyclerView.adapter தான். ஓகேங்களா, நம்ம டிபிக்கலாக RecyclerView.adapter தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பேஜிங் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்குள்ள அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி தானே இருக்குது. இதுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு டிஃப் கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஆட் பண்ணோம். அது ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டுருங்க. இது வந்து எதுக்குனாக்கா புது டேட்டா வரும்போது அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் போட்டாகணும். இது வந்து நீங்கள் கூகுள்ந்து காப்பி பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அகைன் இங்கே பைண்டிங்ன்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஐட்டம் வெஹிக்கிள் ரோ பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபிளேட் பண்ணி அது வந்து வியூ ஹோல்டர் இருக்கும். இங்கே நான் பாஸ் பண்ணுறோம். இங்கே இனிஷியலைஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். இனிஷியலைஸ் பண்ணும்போது இதில் ரூட்னா தான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஓகே, அந்த வியூக்கு வந்து அந்த வியூ ஹோல்டரோட என்டையர் வியூ கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கால் பேக் வேணும்ல, அதனால் என்ன பண்ணுறேன், டிசைனோட ஆன் கிளிக் இங்கே கால் பண்ணுறேன். அப்போ வந்து கெட் ஐட்டம் வந்து பைண்டிங் அடாப்டர் பொசிஷன் அப்படின்னு சொன்னாக்கா கரண்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ண அந்த ரோவோட பொசிஷன் உங்களுக்கு அனுப்பும். அதை வச்சு நீங்கள் வந்து எந்த ரோ கிளிக் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுதுறா. தட் வில் டேக் அ பொசிஷன் அஸ் இன்புட் பேராமீட்டர். அது அப்படி என்ன பண்ணுறாங்க, கெட் ஐட்டம் சொல்லிட்டு அந்த பொசிஷனை வச்சு எந்த வெஹிக்கிள் நம்ம ரெண்டர் பண்ணுமோ அந்த வெஹிக்கிளோட ஐட்டம் எடுத்துடுறேன். ஐட்டம் எடுத்து இந்த பைண்டிங் இருக்குல்ல, இந்த பைண்டிங்கோட உள்ளக்கிற டெக்ஸ்ட், அதாவது எந்த டெக்ஸ்ட்னாக்கா இந்த டெக்ஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த ஐடி வச்சு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் வியூ பை ஐடிக்கு பதிலாக டேரெக்டாக இந்த பைண்டிங் இன்டர் கான்செப்ட் வியூ பைண்டிங் இன்டர் கான்செப்ட் மூலமாக டாட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங் டாட் இந்த வியூ ஆக்சஸ் பண்ணி டெக்ஸ்ட் வந்து அது ஈக்குவலன்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆன் பைண்ட் வியூ மாடல். அதில் வந்து இந்த ஹோல்டர் கிடைக்கும். அந்த ஹோல்டர் மூலமா ஆன் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம். இந்த பொசிஷனை இதுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிள் பேஜ் அடாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்க. ஒன்று ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர், இன்னொன்று வந்து ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர். தட்ஸ் இட். ஸோ இது முடிஞ்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புது டேட்டா வரும். புது டேட்டா வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்கால் பண்ணும்போது புது டேட்டா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். அந்த சர்ச் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த லைஃப் சைக்கிள் ஸ்கோப் வச்சு லான்ச் பண்ணுறீங்க. லான்ச் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டில் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது கெட் சர்ச் ரிசல்ட் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா இங்கே இருக்குல்ல, இதில் வந்து கலெக்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடாப்டரோட சப்மிட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் ஸ்கால் பண்ண நியூ டேட்டாஸ் வந்து பாட்டமில் வந்துட்டே இருக்கும். இது வந்து பேஜினேஷன் கான்செப்ட். ஓகேங்களா, டிபிக்கல் ரீசைக்கிள் என்ன பண்ணுவீங்க, டேட்டாவை வந்து மொத்தமாக ஒரே மட்டும் எடுத்துகிட்டு வந்து நோட்டிஃபை டேட்டா செட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தட்ஸ் நாட் அ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பேஜினேஷன் கான்செப்ட் மூலமாக செட்டப் டேட்டாஸ் மட்டும் எடுத்து அட் a டைமில் ரோட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் for you. So that's all from now. If you have any question, please feel free to post in the comments. If you really like this video, please do share, subscribe and press the bell icon. Thank you so much for watching the video. Nandri.